கதை சொல்ல போறேன். மரகத குருவி. கிராமமும் சிறுவனும். மரங்கொடிப்பாளையம் என்ற ஒரு சிறிய காட்டு கிராமம் இருந்தது. அங்கே வாழ்ந்த ஆதவன் என்ற சிறுவன் பறவைகளை மிகவும் விரும்புவான். ஆனால் அவன் எப்போதும் தன்னை பற்றி குறைவாகவே நினைப்பான். நான் சாதாரணமானவன், என்னால் பெரிய விஷயம் எதுவும் செய்ய முடியாது என்றே நினைப்பான். அவன் தினமும் பள்ளிக்கு போகும் வழியில் பல பறவைகளை பார்ப்பான். ஆனால் அவனுடைய மனதில் சிறந்த இடம் பெற்ற பறவை மரகத குருவி. அது பச்சை ரத்தினம் போல ஜொலிக்கும் அரிய வகை பறவை. யாருக்கும் அது எளிதில் தெரியாது. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. காட்டில் இருந்து வரும் தண்ணீரோடை வற்றிவிட்டது. மக்கள் பதறினர். பயிர்கள் எல்லாம் காய்ந்து போனது. நீர் இல்லாமல் எப்படி வாழ்வோம் என கிராம மக்கள் தவித்தார்கள். அந்த கிராமத்தின் பெரியப்பன் என்ற மூத்தவர் சொன்னார், ஓடைக்கு மூலமான தென்பாறை குன்று பகுதியில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்க யாராவது போக வேண்டுமே என சொன்னார். ஆனால் அந்த மலைக்கு செல்லும் வழி அபாயகரமானது. யாரும் செல்வதற்கு முன்வரவில்லை. ஆதவன் தன்னுள் சிந்தித்தான். என்னால் போய் பார்க்க முடியுமா என நினைத்த அவன் தன்னம்பிக்கை இல்லாமல் தயங்கினான். அந்த இரவு ஆதவன் காட்டின் ஓரத்தில் அமர்ந்திருந்தான். அப்போது பச்சை ஒளி ஒன்று அவன் முன் பறந்தது. அதுதான் மரகத குருவி. அது அவனை நேராக பார்த்து கூவியது. என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்வது போல் அவனுக்கு இருந்தது. ஆதவனுக்கு உள்ளுக்குள் ஒரு தைரியம் இருந்தது. அவன் பறவையை பின்தொடர்ந்து காட்டின் ஆழத்துக்கு சென்றான். காடு இருந்தது. வழி தெரியாத பகுதிகள், பாறைகள். ஆனால் மரகத குருவி தனது ஒளியால் வழிகாட்டியது. அவர்கள் பல நேரம் நடந்த பிறகு தென்பாறை குன்று வந்தனர். அங்கே ஓடை வந்த பாதை பெரிய கற்களால் அடைத்து கிடந்தது. ஆதவன் புரிந்து கொண்டான். ஓ, இதுதான் காரணமா என நினைத்து அவன் கற்களை நகர்த்த முயன்றான். மரங்களின் வேர்கள் அவனுக்கு உதவுவது போல் அசைந்தன. இறுதியில் அவனால் கற்களை அகற்ற முடிந்தது. தண்ணீர் ஓடத் தொடங்கியது. ஆனால் அதை தொடர்ந்து பெரிய சத்தம். ஒரு கரடி. கரடி ஆதவனை பார்த்து கர்ஜித்தது. ஆதவன் பயத்தில் நடுங்கினான். அப்போது மரகத குருவி கரடியின் முன் பறந்தது. அதன் பச்சை ஒளி கரடியை அமைதிப்படுத்தியது. கரடி தாக்காமல் ஓரமாக சென்றது. ஆதவன் நிம்மதி அடைந்தான். அவர்கள் வெளியே வரும்போது பாறைகள் வீழ்ந்து கொண்டிருந்தன. பறவை அவனை ஒரு சிறிய குகைக்கு அழைத்து சென்றது. அந்த குகையின் சுவரில் எழுதியிருந்தது மரகத குருவியின் பழமையான வரலாறு. அதில் எழுதப்பட்டிருந்தது, இயற்கை தெய்வம் இந்த பறவைக்கு காட்டை காப்பாற்றும் ஆற்றலை கொடுத்தது. அது உதவும் மனிதர்கள், இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் கொடுத்தது. ஆதவன் அது நான் தான் என்பதை புரிந்தான். நான் சாதாரணமானவன் இல்லை என்று அவனுக்குள் நம்பிக்கை வந்தது. குகையை விட்டு வெளியே வந்தபோது தண்ணீரின் ஓட்டம் வலுவாக ஓடியது. அப்போது அவர்கள் முன் ஒரு விஷமயமான பாம்பு தோன்றியது. அது பறவையை தாக்க முயன்றது. ஆதவன் பயப்பட்டாலும் தன்னம்பிக்கையுடன் ஒரு நீளமான வேர் மரக்கட்டையை எடுத்து பாம்பை தடுத்தான். பாம்பு பின்னோக்கி ஓடி மறைந்தது. மரகத குருவி அவன் தோளில் அமர்ந்து நன்றி கூறியது. அவன் உணர்ந்தான், நான் பயந்தவன் இல்லை, நான் தைரியசாலி என நினைத்தான். ஆதவன் கிராமத்திற்கு திரும்பினான். ஓடை மீண்டும் பாய்வதை மக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அனைவரும் அவனை பாராட்டினர். பெரியப்பன் சொன்னார், நாம் பெரியவனாக இருந்தால்தான் பெரிய காரியம் செய்ய வேண்டியதில்லை, பெரிய மனசு இருந்தாலே போதும். அப்போது மரகத குருவி வானில் பறந்து பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஒரு இனிய குரலில் அது கடைசியாக கூவியது, உண்மையான தைரியம் மனதில்தான். பின் அது வானத்தில் மறைந்தது. குட்டீஸ், கதையின் நெறி. உன்னை சிறிய